पितामहस्यापि पितामहाय प्राचेतसदेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते। ஸ்ரீமத் கிருஷ்ண சமஹ்வாய. ஒரு பத்னியானவள் ஒரு பர்த்தாவுக்கு ஒரு நாயகியானவள் ஒரு நாயகனுக்கு சொல்ற காலத்துல மிகவும் பிரியமாக இந்த வார்த்தை இருக்கும். அவ என்ன சொன்னாலும் கேட்கும்படியாக இருக்கும். அவளிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தினாலையும் கேட்பன். அவ சொல்ற விதமும் அவ்வளோ பிரியமாக அந்த விஷயத்த சொல்லுவள். மனம் கோணாதபடியாக அவ சொல்லக்கூடிய வார்த்தைகள்னா இருக்கும். ஆகையால அவருடைய வார்த்தைன்னா அதை எடுத்துக்கொள்ளலாம்படியா இருக்கும். அதை போல வேதமானது கட்டளையிட்டு ராஜாவை போல சொல்லும். புராணமானது நண்பனை போல விஷயம் இவ்வளவு நன்மை எடுத்துரைக்கும். அதை மட்டும் சொன்னா போரும். பரதாழ்வான் போனான், சத்ருக்னனும் போனான், 2 பேரும் போனார்கள்னு சொன்னா போரும் வால்மீகி பகவான். அதுக்கு மேல சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா இந்த ஸ்லோகத்துல அவர் பாகவத சேஷத்துவத்தையும் பாரதந்திரியத்தையும் சொன்னா போல வேற எந்த ஸ்லோகத்தையும் யாராலையும் சொல்ல முடியாது என்னும்படியாக ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தை லோகாச்சாரியரான நம்பிள்ளை தம்முடைய 36,000 கிரந்தத்திலே பயிலும் சுடரொளிங்கிற திருவாய்மொழியில வியாக்கியானம் ஈட்டருளி இருக்கிற இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் செய்திருக்கிறார். அதே பெரும்பாலும் அதே சொற்களையே கொண்டு இவ்விடத்திலே தனி ஸ்லோக வியாக்கியானம் அமைந்திருக்கிறது. ஆச்சாரியர்கள் எல்லாம் பேசித்தே பேசும் ஏக்க கண்டர்கள். ஆழ்வார்களும் தான் ஆச்சாரியர்களும் தான் அதே தான் சொல்லக்கூடியவர்கள். ஆக ஒருத்தர் என்ன சொன்னாரோ அதை மீறி இன்னொருத்தர் சொல்ல மாட்டார். ஒரு ஆச்சாரியர் சொன்னதுக்கு முரணாக மற்றொரு ஆச்சாரியர் சொல்ல மாட்டார். ஆகையால இந்த லோகாச்சாரியரான நம்பிள்ளை இடத்துல சகல அர்த்தங்களையும் கேட்டு அவர் அருளி செய்த அர்த்தங்களை எல்லாம் திருவுள்ளத்திலே தேக்கி வைத்துதான் இந்த ஸ்ரீராமாயண தனிஸ்லோக வியாக்கியானமா இருக்கட்டும் மற்ற கிரந்தங்களா இருக்கட்டும் எல்லாவற்றையும் இவர் அருளி செய்கிறார். உலகமெல்லாம் சர்வசத்வ மனோகரா என்று எல்லா பிராணிகளுடைய மனசையும் கவரக்கூடியவர். பும்சாம் திருட்டு சித்தாபகாரினம் என்று ஆண்களும் கூட இவருடைய அழகிலே தங்களுடைய மனசையும் கண்ணையும் பறிகொடுப்பார்கள் என்னும்படியாக இவருடைய அழகு இருக்கு. பெருமாள் காட்டுக்கு போனார். பெருமாள் காட்டுக்கு போனவாறே தசரதனுடைய கண்ணும் மனசும் பெருமாள் கூடவே போயிடுது. எனக்கு கண்ணு தெரியல, நத்வா பஷ்யாமி கௌசல்யே அதே சமயத்துல கிளம்பினான். பரதாழ்வான் கிளம்பினதான் முகூர்த்தம். ஏன் கிளம்பினான்? பரதாழ்வான் கிளம்பினா இவன் கிளம்பினான். எப்ப கிளம்பினான்? பரதாழ்வான் கிளம்புற அதே சமயத்திலே இவனும் கிளம்பினான் அப்படின்னு இப்படி அந்த கச்சதாங்கிறதாலே பரதாழ்வான் போறதான் இவனுக்கு பிரயோஜனம், வேற எதுவும் பிரயோஜனம் இல்லைங்க. ததாங்கிறதால அதே காலத்துல கிளம்புறானே ஒழிய வேற காலத்துல கூட அவன் கிளம்பவில்லை அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இதை சொல்றதுக்காக தனியா ஒரு சொல்லு வேணுமா? போகிற பரதாழ்வான் இவன் அழைச்சின்னு போனான்னு சொன்னாலே அவன் போற அதே சமயத்துல இவன் போனான்னு தனியா கிடைக்காதா? என்ன கிடைக்கும் தான், வாஸ்தவம் தான். இருந்தாலும் கூட 2 கருத்துக்களை சொல்ல வேணும் என்பதற்காக 2 விஷயங்களை வைத்தாராம் வால்மீகி. போக வேணுமே ஆனால் சம்சார பந்தம் அது போக வேணுமே ஆனால் இது போக வேணுமா, அகங்கார மமக்காரங்கள் நீங்க வேணும்னு அடிக்கடி அருளி செய்வராம். ஆக அப்படிப்பட்ட அந்த அகங்கார மமக்காரங்கள் பெரிய விரோதி நமக்கு. நீர் நுமது என்னிவை வேர் முதல் மாய்த்துனர் அழ்வார். நீர் நுமது நெருப்பென்ன வாய்வேம் இப்படின்னு நினைக்கிற மாதிரிங்கிறார் வியாக்கியாதா. ஒரு குழந்தை ஏதோ ஒரு தடவை தெரியாம கையை நெருப்புல வச்சுட்டு சுட்டுண்டு ஒரு தடவை நெருப்புல இத்தினூண்டு லேசா சுட்டுன்றதுன்னா அது ஆயுசுக்கும் நெருப்பை கண்டா பயந்துட்டே இருக்கு. நெருப்பை கண்டா பயம்ங்கிறது மட்டும் இல்ல, நெருப்புங்கிற வார்த்தையை கேட்டாலே கூட அதுக்கு நடுக்கம் இருக்கு. நெருப்பை தொட்டா சுடும் எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் தெரியாதே ஒண்ணும் இல்லை. இங்க என்ன போனவருக்கு என்ன கட்டம் வந்துடுத்துன்னா, அங்க ஒரு முடிச்சு பிரசாதம் முடிச்சு பிரசாதம் கட்டி வச்சிருக்கா. பக்கத்துல இன்னொரு முடிச்சிருக்கு பணம் முடிச்சு. இதை பார்த்துட்டார் அவர். இதை எடுத்துன்னு வர சொல்லி ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். இது பார்த்தா நன்னா இருக்கு, இதுல நன்னா தங்க காசெல்லாம் இருக்கு, என்ன பண்றது? இதை எடுத்துன்னு வந்தா நம்மளுக்கு லாபமா இருக்குமே
இதை எடுத்துன்னு வந்தா என்ன என்ன பண்றது? இதனால என்ன பெருசா லாபம்? இது இருக்கே, இது என்ன பண்றது? இது எடுக்கிறதுக்கும் தயக்கமா இருக்கு. வச்சுட்டு போறதுக்கும் தயக்கமா இருக்கு. அப்படி அவர் தயங்கிட்டு இருக்கார். ஆகையால அவர் கண் இங்கேயே போக மாட்டேங்கிறது. பட்டர் இங்க சொல்லியிருக்காரு. இதுகிட்ட போக மாட்டேங்கிறது. இதையே பார்த்துட்டு இருக்காரு அவர். பராசர பட்டர் பார்த்தார். இடம் பெத்த வளவிலே. யாரும் இல்ல. தனியான இடம். 2ம் பிரசாதம். ஆச்சாரியர் நம்ம பிரசாதம் எழுந்தருள பண்ண சொல்லியிருக்காரு. இந்த பிரசாதம் முடிச்சு கூப்பிடுறது. பாபமற்றவன் அனகா. பாபமற்றவன்னு சொல்றார். இவனைப் போல குற்றமற்றவன் உலகத்துல யாரும் கிடையாது. இவனைப் போல புண்ணியாத்மா, பரிசுத்தாத்மா, பரிசுத்த ஜீவாத்மான்னு சில பேர்லாம் சொல்றோமே. இவனைப் போல பரிசுத்தன் உலகத்துல யாரும் கிடையாது. அவ்வளோ சுத்தி. சத்துகுணாழ்வான போல பாவனன். பங்கி பாவனர்கள்னு சில பேரெல்லாம் சொல்வார்கள். அவர் ஒரு கோட்டியில உட்கார்ந்தா, அவர் எழுந்தொழிக்கூடிய அந்த கோட்டிக்கே சுத்தி. அந்த வரிசையார் யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காளோ எல்லாருக்கும் சுத்தி ஏற்படும். அப்படிப்பட்ட ஏத்தமுடையவர்கள். அவ ஒரு வரிசையா அமர்ந்திருக்கிறார்கள்னா, அந்த வரிசைக்கே சுத்திய உண்டாக்குற அளவுக்கு ஏத்தம் வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட சுத்தி வாய்ந்தவர்களிலே பரதாழ்வான போல சுத்தியற்றவன் யாரும் க்ஷமிக்கணும். சத்ருக்னாழ்வான போல சுத்தியுடையவன் யாரும் கிடையாது. மத்தவ எல்லாரும் பாபிகள் தான். சத்ருக்னாழ்வான தவிர உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் மகாபாபிகள். சத்ருக்னாழ்வான் ஒத்தந்தான் புண்ணியாத்மா என்ன வால்மீகி பகவானுக்கு தாத்பரியம். அப்படி இவனுக்கு என்ன புண்ணியம் இருக்கு? மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பாப்பம் இருக்கு? என்பது அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். தீயர் திருவடிகளே சரணம்.